மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிகவும் அமைதியானது. காற்று இலைகளை மெதுவாக தழுவும்போது அந்த ஒலியே இசையாக உணரப்படும். அந்த கிராமத்தில் ஆரவ் என்ற ஆர்வம் நிறைந்த சிறுவன் வாழ்ந்தான். ஆரவின் மனதில் ஒரு சிறிய ரகசிய கனவு இருந்தது. அவன் எப்போதும் பாட்டி கூறும் மாயக்காட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த காடு மனிதர்களின் கண்களுக்கு எளிதில் தெரியாது. அதை உண்மையான நல்வழியில் நடந்தவர்கள் மட்டுமே காண முடியும் என்று பாட்டி சொல்வாள். ஆரவ் சிறியவனே இருந்தாலும் அவன் மனம் மிகவும் பெரியது. அவன் எவருக்கும் உதவுவான். மரங்களில் விழும் பழங்களைக் காக்கும் பறவைகளுக்கும் குளத்தில் தவறி விழும் மீன்களுக்கும் கூட உதவி செய்ய முயலும். அவன் இதயத்திலிருந்த இந்த நன்மை அவனை ஒருநாள் உண்மையான மாயக்காட்டின் முன் கொண்டுவரும் என்று அவனுக்கே தெரியாமல் இருந்தது. ஒருநாள் காலை சூரிய ஒளி பொன்னிறமாக பிரகாசிக்கும்போது ஆரவ் தனது கனவை தேடும் பயணத்தை தொடங்கினான். சிறிய பையை தோளில் சுமந்து அதில் வெறும் தண்ணீர், ஒரு ரொட்டி மற்றும் பாட்டி தந்த ஒரு சிறிய கல் மட்டும் வைத்திருந்தான். அந்த கல்லுக்கு அவள் நல்ல எண்ணங்கள் உன்னை வழிநடத்தும் என்ற பெயர் வைத்திருந்தாள். அவன் பயணம் மெதுவாக ஆரம்பித்தது. அவன் கடந்த பாதைகள் பசுமையால் நிரம்பியவை. அவனை சுற்றி பறவைகள் இனிமையாக பாடின. சில நேரம் அவை அவனை பக்கத்தில் பறந்து வந்து உன் பயணம் நல்லது என்று சொல்லும் போல இருந்தது. அவன் ஒரு சிறிய ஆற்றை கடந்தான். அந்த ஆறு மிகவும் தெளிவாக இருந்தது. அவன் கால்களை அவற்றில் நனைத்தபோது என்னை வரவேற்கிறது போல நீர் மெதுவாக அவன் பாதங்களை தொட்டது. பயணம் இன்னும் தொடர்ந்தது. பாதையில் பெரிய பெரிய கற்கள், மெல்லிய மண் வாசனை, புதிய இலைகள், இவை அனைத்தும் அவனை ஒரு நல்ல உலகிற்குள் அழைத்துச் சென்றது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவன் முன்னால் ஒரு வித்தியாசமான பாதை தோன்றியது. அந்த பாதை மற்ற பாதைகளைக் காட்டிலும் ஒளிவிடுவது போல இருந்தது. இதுதான் மாயக்காட்டின் நுழைவாக இருக்கலாம் என்று அவன் மனம் நம்பத் தொடங்கியது. அவன் நிதானமாக அங்கு கால் வைத்தான். கால் வைத்தவுடன் ஒரு மிதமான அலை போல் காற்று முன் வீசியது. அது அவனை வரவேற்கும் போல இருந்தது. அந்த காட்டின் உள்ளே சென்றபோது அவன் பல அற்புதங்களைப் பார்த்தான். அங்கிருந்த மரங்கள் சாதாரண மரங்கள் அல்ல. அவைகளின் இலைகள் மெல்லிய ஒளியால் இரவிலும் தெரியும். தலையெழுந்த மலர்கள் வண்ணமயமான ஒளி வீசும். ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய ரகசியத்தை காட்டும் போன்ற உணர்விருந்தது. ஆனால் அந்த அழகின் பின்பக்கத்தில் ஒரு சிறிய வருத்தம் இருந்தது. சில மரங்கள் கருமையான நிழலில் மூழ்கியிருந்தன. அவற்றின் கிளைகள் சோர்ந்து காணப்பட்டன. அவை யாரோ உதவி கேட்பது போல இருந்தது. அவன் அதை கவனித்தான். இது வெறும் மந்திரக்காடு அல்ல. இதற்குள் சொல்ல முடியாத ஒரு துக்கம் உள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் மனதில் தோன்றியது. அவன் தொடர்ந்து நடந்தான். காடு ஆழமானது. ஆனால் அவன் மனதில் பயமில்லை. ஏனென்றால் அவன் நோக்கம் நன்மையாக இருந்தது. அவன் மேலும் உள்ளே சென்றபோது அந்த இருட்டு அதிகமாக மாறியது. மர இலைகள் அதனால் சுருங்கியிருந்தன. பறவைகள் இங்கு மௌனமாக இருந்தன. ஏதோ தவறாக உள்ளது என்று அவன் உணர்ந்தான். அடுத்த சில நிமிடங்களில் அவன் இந்த இருட்டு ஒரு மோசமான சக்தி அல்ல, ஒரு தனிமையான மனதிலிருந்து உருவானது என்று புரிந்து கொண்டான். இது யாரோ கவலையில் இருந்தால் அவர்களின் வருத்தம் காடு முழுதும் பரவிவிட்டது போல இருந்தது. அவன் நிதானமாக இருட்டின் மையத்திற்கு சென்றான். அங்கு அவன் கவனித்தது, இந்த இருட்டு கோபத்தினால் அல்ல, பதட்டத்தினாலும் அல்ல, ஒரு தனிமையிலிருந்து வந்தது என்று. அந்த உணர்வை புரிந்த ஆரவின் மனம் மென்மையாயிற்று. அவன் இதயத்திலிருந்த நன்மை அந்த இருட்டை தாங்க முடிந்தது. அவன் அமைதியுடன் அங்கு நீண்ட நேரம் நின்றான். அந்த அமைதி காடு முழுவதும் பரவியது. மெல்ல மெல்ல அந்த இருட்டு கரைந்து போகத் தொடங்கியது. மரங்கள் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தன. இலைகள் தமது பசுமையை திரும்பப் பெற்றன. பறவைகள் இனிமையாக பாடின. காடு உயிர்ப்புடன் பிரகாசித்தது. ஆரவ் ஒரு பெரிய மந்திரத்தை செய்யவில்லை. ஒரு போராட்டம், ஒரு யுத்தமோ இல்லை. அவன் கொண்டிருந்தது ஒன்றே ஒன்று, அவன் மனதில் உள்ள நல்லிணக்கமான கலங்காத எண்ணம். அந்த எண்ணம் மாயக்காட்டின் உண்மையான சாவி. காடு அவனை மனம்தார வரவேற்றது. காற்று மெதுவாக அவன் முகத்தை குளிரச் செய்தது. மர இலைகள் அவனை வாழ்த்தியது போல அசைந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். இதுவரை மாயக்காட்டை தேடிக் கொண்டிருந்தவன் இப்போது மாயக்காடு அவனுள் வாழ ஆரம்பித்துவிட்டது. மாலை நேரத்தில்
வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியபோது ஆரவ் தனது கிராமத்திற்கு திரும்பினான்.